கம் 7 Winstar டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னேன் நான். அந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, அது எப்படி கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு நாள் கிளாஸ் தான், முழுமையாக எல்லா ஐசியுமே. ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு வரக்கூடிய பேசுகிற ஐசியாக இருந்தாலும் சரி, ஐஃபோனில் வரக்கூடிய பேசுகிற ஐசியாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி டபுள் டக்கர் ஐசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக எடுக்க தெரிஞ்சால் மட்டும் ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. பெரும்பாலும் இந்த பேசுகிறதுனால தான் பிரிண்ட் கட்டாக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி டபுள் டக்கர் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பால்ஸ் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த நான் சொல்கிற மெத்தட் வச்சு பண்ணும்போது அந்த பிரச்சனையும் போயிடும்னு சொல்ல வரேன். சிம்பிளாக அது ஓப்பன் பண்ணுற ட்ரிக்ஸ் தெளிவாக பண்ணிட்டனாலே பிரச்சனை இல்லாமலே ஈஸியாக ரீபால் பண்ண முடியும். அதை முழுமையாக தான் நான் தரப்போகிறேன் உங்களுக்கு. ப்ராக்டிக்கலாக நான் சக்ஸஸ் பண்ணி தான் அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் இதை நம்ம வந்து ஓப்பனாக வந்து வீடியோ கொடுக்கல. நான் ஆன்லைன் கிளாஸில் இந்த விஷயத்த சொல்லலை. டேரெக்டாக லைவாக வந்து படிக்கிறவங்க மட்டும் தான் அந்த கான்செப்ட் கொடுக்க போகிறேன் நான். அப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஓப்பனாக செஞ்சு காமிச்சிட போகிறேன். அது ப்ராக்டிக்கலாக கொடுக்க போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. அதாவது ஒவ்வொரு சர்க்யூட் தகுந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணும் ஐசி மாறுதோ அந்த மெத்தட் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ப்ளஸ் அந்த பேஸ்ட் ஐஸில் ஒயிட் பேஸ்ட்டு பிளாக் பேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படுமா. எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ட்வைசர் ஓப்பனர் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். அந்த ரெண்டு விஷயமே இல்லாமல் சொல்கிறேன். எல்லோரும் அதை வச்சா பண்ணிட்டு இருப்பீங்க. அது எதுவுமே வேணாம் நம்மளுக்கு. அது இல்லாமலே சிம்பிளாக 2 நிமிஷத்தில் எடுத்துலாம். ஐசி எடுக்க ரொம்ப டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை. 2 நிமிஷம், அது எவ்வளோ பெரிய பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி 2 நிமிஷத்தில் அழகாக எடுத்துட முடியும். டேமேஜ் இல்லாமல், பிரிண்ட் கட் ஆகாமல், ஸ்பேர்ஸ் எதுவுமே டேமேஜ் இல்லாமல், பக்கத்தில் ஸ்பேர்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அது இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்கிறேன். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ ப்ராப்பராக அந்த விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ இதை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நேரில் வந்து சண்டே மட்டும், வாரம் சண்டே மட்டும் தான் கிளாஸ் பண்ண போகிறேன் நான். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிளான கான்செப்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை செஞ்சு பார்த்தாலே வந்துடும் சார். இது யாராக இருந்தாலும் சரி. ஐசி நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருந்தால், இது வரைக்கும் நான் ஐசியை தொட்டது கிடையாது சார். பிரிண்ட்டுக்கு கட் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும், பேஸ்ட் ஐசி எடுக்க முடியாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்படின்னாலும் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். ஒரே நாளில் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன். அதுலேயே ஆல்ரெடி டேலண்டாக இருக்கக்கூட பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அப்போ சிம்பிளாக ஒரே நாளில் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். ஈஸியான கான்செப்ட் தான். அதோட ட்ரிக்ஸ் வந்து 1 by 1 ட்ரிக்ஸ் வந்து ஐஃபோனுக்கு எப்படி இருக்கும், ஐஃபோன் ஐசிசி எல்லா ஐசியுமே கம்ப்ளீட்டாக பிரிக்கலாம். எந்த டேமேஜ் இல்லாமல், பிரிண்ட் கட் ஆகாமல், மெயினாக தான் சொல்ல வரேன். பிரிண்ட் கட் ஆகாமல், திரும்ப பால்ஸில் எந்த டேமேஜ் இல்லாமல் ரீபால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது. அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சண்டே மட்டும் கிளாஸ் இருக்கும். இந்த வாரம் பண்ணல, நெக்ஸ்ட் வாரத்தில் வந்து அடுத்தடுத்த வாரத்தில் வந்து சண்டே மட்டும் ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து நேரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ.